ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செகண்ட் டேனா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு நம்ம சாமிக்கு நெய்வேத்தி வைக்க போறோம். நீங்க என்ன வைக்க போறீங்கன்னா காலையில புளியோதரையும் இந்த ஏதாவது ஒண்ணு செய்தா போதும். ஆனா நம்ம காலை டிஃபனுக்கு சேர்க்கறதுனால சாமிக்கு வச்சுட்டு சாப்பிடலாம். சரியா? புளியோதரைக்காக வேண்டி பச்சரிசி பொங்கி வச்சிருக்கேன். இனி வந்து லைட்டா இதுல நல்லெண்ணத்தை ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னு உண்டுமானா கொஞ்சம் போடணுமா? சாமிக்கு நெய்வேத்தியனாலே பச்சரிசி தான் கேட்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கனா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடணும். எதுக்கு நல்லெண்ணெய் ஊத்துவேன்னா சோறு உதிரி பச்சரிசி வந்து குலையில உதிரி உதிரியா வரணும்ல, அதுக்காக வேண்டிதான் நல்லெண்ணெய் ஊத்தி ஆற வச்சுட்டு அப்படின்னா பயறு தான் நம்ம தாளிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் பயரை வந்து ஒரு கொதிக்க வெண்ணில ஒரு அரை மணிக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 விசில் போட்டு எடுத்தேன். இது உதிரி உதிரியா இது தேங்காய் எண்ணெய்னா எண்ணெய் கடுகு காரத்துக்குன்னு போடுறது வத்தல் போட்டுட்டு நல்லா பொரியட்டு பொரிஞ்சோடனே நம்ம உப்பு போடணும். நான் கரெக்டா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நீங்க அப்படி இல்லாதவங்க வந்து தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க. நான் இந்த கடலைப்பருப்பு வடிச்சு எடுத்துருவாங்க அந்த மெத்தட்ல வடிச்சு வச்சா போதும். தேவையான அளவு உப்பு எண்ணெயிலே லைட்டா கோட் பண்ணிடணும். தேங்காய் சவுண்டு கேட்கும்ல, இந்த சவுண்டு நின்னோடனே நம்ம எடுத்துட வேண்டியது. இந்த மெத்தட்ல தான் கடலைப்பருப்பு எல்லாமே செய்யக்கூடியது. கொத்தி அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க வேண்டாம். கொத்தி அன்னைக்கு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல நம்ம எடுத்துக்கலாம். சரி, எடுத்துட்டு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. புளியோதரைக்கு ரொம்ப முக்கியம் புளி தான் இருக்கலாம். நான் வந்து கொதிக்க வெந்நில தான் போட்டு வச்சிருக்கேன்னா அது கருத்த புளி பழம்புளின்னு சொல்லுவாங்க. அந்த புளி இருந்தா நல்லது. கட்டியா கரைச்சி வச்சிருக்கோம். இருக்கட்டு புளியோதரைக்கு ஃபர்ஸ்ட் கொத்தமல்லினா இந்த ஸ்பூன்னால நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணல. அப்புறம் கடலைப்பருப்பு நல்ல மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு எள்ளு மட்டும் லாஸ்ட் ஆட் பண்ணேன்னா வத்தல் நான் லாஸ்ட் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணதுனால வத்தல் குறவா தான் போட்டிருக்கேன். இனி நம்ம என்ன செய்யணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணிட வேண்டியதான். நல்ல மிளகு ஜீரகம் ஈக்குவலா எடுத்துக்கணும். உளுந்தம் கொத்தமல்லி
கடலைப்பருப்பு ஈக்குவலா எடுத்துக்கிடணும். வெந்தயம் குறைச்சி, வெந்தயம் கடுகெல்லாம் குறவா போட்டா போதும். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தால பார்ப்போம். இது கூட நல்ல ஒரு ஸ்பூன் போல தேங்காய் போட்டு சேர்த்து பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நல்ல ட்ரையா தேங்காய் செவக்கிறது தெரியும்ல. அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணா போதும்னா பாருங்க, தேங்காய் நல்லா செவக்க வறுத்துட்டோம். மற்ற எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. சரியா? லாஸ்ட் போடணும்னு நினைச்சா போடலையே. என்ன புளியோதரைன்னு சொன்னாலே நிலக்கடலை தான். பச்சை நிலக்கடலைனா கருவேப்பிலை. இது கூட 2-3 அண்டி பருப்பு போட்டுருவாங்க. இனி தாளிக்கணும். நல்லெண்ணெய், கடுகு, 2 வெந்தயம், ஏற்கனவே நம்ம பொடிக்கிறதுக்கும் எடுத்திருக்கோம். வத்தல், பருப்பு, உளுந்து, நல்ல செவக்க வறுக்கணும். இந்த காயப்பொடியும் ஆட் பண்ணணும்னா செவந்துட்டா செய்யணும்னா புளியோதரைக்குனாலே கருத்த புளிதான் நல்லா இருக்கும். கல்லுப்பு, இதுக்கு தேவையான கல்லுப்பு போடணும். மஞ்சள் பொடி,
நான் காஷ்மீரி சில்லி சேர்க்க போறேன். சிம்ல இருக்கட்டும், அது முன்னாடி இதை பொடிச்சுட்டு வந்துடுவேன். இந்த மாதிரிதான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதுல ஒரு ஸ்பூன் போல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மீதி இதில் போட்டேன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். போட்டுட்டு மேல கிண்டலாம். இல்ல இது அவ்வளவு இதுல போட முடியாது சேபா. கால் கிளாஸ் போல தண்ணி ஊற்றிட்டு லைட்டா ஒரு கொதி வரட்டு. புளிப்பு அதனாலதான் என்னன்னா இது அவ்வளவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. சரியா, இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்கூலுக்கு எமர்ஜென்சிக்கு வெளியே போகும்போது எதுக்குனாலும் நம்ம எடுத்து சேர்த்துடலாம். கட்டி இருந்தாலும் அப்படியே உடச்சு விட்டுறணும். எதுக்கு சின்ன ஸ்பூன் எதுக்குன்னா சோறு வந்து நமக்கு நல்ல வெந்திருக்கு. மற்ற ஸ்பூன் வச்சு இது பண்ணும்போது அது வந்து நல்லா மசிஞ்சிடும். இது நம்ம இப்படி பண்ணும்போது உதிரி உதிரியாவே இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற ஸ்பூன்ல வச்சுக்கலாம். இருக்கு புளியோதரை கலர்ல வந்துருக்கா. சரியா, காலையில நம்ம வந்து நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சது வந்து சரஸ்வதி செகண்ட் டேக்கு புளியோதரையும் சிறுபயிறு. ஓகே, சாயங்காலம் என்ன செய்யணும் சேர்த்து பார்க்கலாமா? பாய்.